ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க. இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி கார்த்தால போகிறார். வைகாசி மாதம் பிறக்கிறது. நம்ம சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம். அதனால் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமானமாக கொண்டாடி அது மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் 2வது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். கார்த்தால 8:30 மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார். அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளை தாண்டி போகிறார். அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் கன்னியா ராசிக்கு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் 13ஆம் தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம். வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம். தைப்பூசம் பெரிய விசேஷம். இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே இது வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது. இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது. வளர்பிறை அஷ்டமி 15ஆம் தேதி வருது. நார்மலாக தேய்பிறை அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமிக்கும் காலபைரவரை வணங்குவா. இருந்தாலும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிறை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஏன்னா வளர்பிறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடன் எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண் திருஷ்டி அதை தவிர உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்பிறையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலபைரவரை வேண்டிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி, சர்வ ஏகாதசி அன்றைக்கி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். அன்றைக்கி உண்ணா நோன்பு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, சுஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம். இந்த ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த 4 ராசிகளுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம், மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அளவு புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு, அதாவது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வார பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இது முதல்ல உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் ஒர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் அனுப்புங்க. இந்த பிடிஎஃப் ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும். அது தவிர எந்தெந்த கிரகங்கள் 2 மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும்.
பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு துலா ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, விருச்சிக ராசியில் இருக்கும். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 4ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படியே வந்து 40 வயசு 45 வயசு பெருமாள்கிட்ட வேண்டின்னு இருப்பா, அர்ச்சனை பண்ணின்லாம் இருப்பா, எனக்கு விருச்சிக ராசின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, என்ன டிகிரியில் வந்து சந்திர பகவான் இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து, இன்றைய கோச்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா, என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன், நம்ம வந்து அதில் பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ல் இருக்கார். உங்களுடைய ராசியில் பார்த்தேன்னா இந்த வாரம் ஆரம்பித்த உடனே 3 கிரகங்கள் இருக்குது. அடுத்த நாளே அதாவது 14ஆம் தேதி அன்றைக்கே சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறார். குரு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு தடங்கள் இருக்காது. உங்களுடைய 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். அதாவது 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 2ஆம் இடம் அதிகமாக வலுப்பெறுறது. அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல நிதானம் இருக்கும். பேச்சில் எல்லாரையும் கவரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே சுக்கிர பகவான் சப்தமாதிபதி இருக்கிறதுனால கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேயானால் ரியல் எஸ்டேட் தவிர மருத்துவ சம்பந்தமாக ரத்த வங்கி சம்பந்தமாக இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதுவும் 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதுவும் கார்த்தால் 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 13ஆம் தேதி கார்த்தாலிருந்து 15ஆம் தேதி மாலை ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று கேந்திரத்தில் அவர் வந்து உட்கார்றது பெரிய விசேஷம். சந்திர பகவான் அந்த சதுர்த்த கேந்திரத்தில் திக்பலம் பெறுறார். அதனால் ஆட்சியும் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று சுணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சுப செலவுகள் வரும். அதை தவிர வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி காலை வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 18ஆம் தேதிக்கு மாலை ஒரு 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 18ஆம் தேதி கார்த்தால் ஒரு 5:30 மணியிலிருந்து பார்த்தாலேயானால் 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இது சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து 20ஆம் தேதி வரலும் இருக்கார். ஏன்னா 19ஆம் தேதி இந்த வாரம் முடியறது. 20ஆம் தேதி மாலை ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குருவினுடைய பார்வை இருக்குது. புதிதாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய வேலையை பார்த்துட்டு இருக்கவா இவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த டிரைவர்ஸு, அதை தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவா, அதாவது இந்த சாப்பாடு இது பண்ணி கேட்ரிங் டெக்னாலஜி பண்ணுறவங்க, அதை தவிர வந்து வெல்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, கேஸு அந்த மாதிரியான இது பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது.
இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை தரும். ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகன், அதனால் முருகனை போய் சேவிச்சுட்டு வாங்க. துவரம் பருப்பு உங்களால் முடிஞ்சது திங்கட்கிழமை அன்றைக்கி போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக, அதாவது தானம் கொடுத்துட்டு வர்றது மூலியமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வந்தே தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.